கைலாயத்தில் வீற்றிருக்கும் பரமசிவனும் அன்னை பார்வதி தேவியும் இந்த பிரபஞ்சத்தின் தாய் தந்தையராய் விளங்குகிறார்கள். அவர்களுக்கு விநாயக பெருமான், முருகப்பெருமான் என இரு மகன்கள் இருப்பதை நாம் அறிவோம். ஆனால் பலரும் அறியாத ஞானமும் வீரமும் ஒருங்கி அமைய பெற்ற ஒரு மகளும் அவர்களுக்கு உண்டு. அவளே பாலா திரிபுர சுந்தரி. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் அன்பு தங்கை பாலா திரிபுர சுந்தரி என்பவள் ஆதி பராசக்தியின் அம்சமான லலிதா திரிபுர சுந்தரியின் குழந்தை வடிவமாவாள். அவள் எப்போதும் 9 வயது சிறுமியின் தோற்றத்திலேயே காட்சியளிப்பாள். அவளது திருமுகம் உதயசூரியனைப் போல பிரகாசமானது. 4 கரங்களை கொண்டவள். ஒரு கரத்தில் ஞானத்தை அருளும் புத்தகத்தையும் மறு கரத்தில் ஜெபமாலையையும் ஏந்தியிருப்பாள். மற்ற 2 கரங்களால் தன் பக்தர்களுக்கு அபயத்தையும் வரத்தையும் அள்ளி வழங்குவாள். குழந்தையாக இருந்தாலும் முக்கோடி தேவர்களாலும் முனிவர்களாலும் வணங்கப்படும் மகாசக்தி அவள். தன் அண்ணன் முருகப்பெருமான் மீது பாலா அளவற்ற பாசம் கொண்டிருந்தாள். கைலாயத்தில் இருவரும் பல தெய்வீக திருவிளையாடல்களை புரிந்தனர். ஞானத்தின் 2 வடிவங்களான அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டனர். முருகன் தன் தங்கையை வெறும் சகோதரியாக மட்டும் பார்க்கவில்லை, தன் ஞான சக்தியின் வடிவமாக கண்டான். பாலாவின் குழந்தைத்தனமான பேச்சில் கூட பிரபஞ்ச ரகசியங்கள் ஒளிந்திருப்பதை அறிந்து மகிழ்வான். தேவர்களை துன்புறுத்தி வந்த பண்டாசுரன் என்னும் அசுரனை அழிக்க தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க யாகத்தீயிலிருந்து மகாசக்தி லலிதா திரிபுர சுந்தரி தோன்றினாள். பண்டாசுரனுக்கும் தேவிக்குமான பெரும் போர் மூண்டது. அந்த போர்க்களத்தில் அன்னை லலிதா தேவியின் ரதத்திற்கு அருகே நின்று கொண்டிருந்தாள் சிறுமி பாலா. அவளது பிஞ்சு உள்ளத்தில் வீரமும் தர்மத்தை நிலைநாட்டும் வேகமும் பொங்கியது. தன் அன்னை லலிதா தேவியிடம் சென்ற பாலா, அன்னையே, இந்த அசுரர்களுடன் போரிட எனக்கும் அனுமதி அளியுங்கள். உங்கள் மகளாகிய நான் இந்த அதர்மத்தை வேடிக்கை பார்க்க விரும்பவில்லை என்று வீரத்தோடு கேட்டாள். மகளின் வீரத்தை கண்டு அன்னை உள்ளம் பூரித்தது. இருப்பினும் அவளது குழந்தை வடிவத்தை கண்டு முதலில் தயங்கினாள். ஆனால் பாலாவின் வற்புறுத்தலாலும் அவளது கண்களில் தெரிந்த தீர்க்கமான ஒளியாலும் அன்னை லலிதை போருக்கு அனுமதி வழங்கினாள். தன் கவசத்தையும் ஆயுதங்களையும் தன் அன்பு மகளுக்கு அளித்து ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தாள். போர்க்களத்தில் குதித்த பாலா திரிபுர சுந்தரியை கண்ட அசுரர்கள் ஏளனமாக சிரித்தனர். இந்த சிறுமியா நம்மை எதிர்க்கப் போகிறார் என்று இருமாப்பு கொண்டனர். ஆனால் அடுத்த கணமே அவர்களின் ஆணவம் அழிந்தது. பாலாவின் கரங்களில் இருந்த ஆயுதங்கள் அசுரப்படையை சிதறடித்தன. பண்டாசுரனின் 30 மகன்களையும் தன் கூரிய அம்புகளால் ஒரு நொடியில் வீழ்த்தினாள் அந்த வீரச் சிறுமி. அவளுடைய வேகத்தையும் வீரத்தையும் கண்டு தேவர்களும் முனிவர்களும் வியந்து போற்றினர். தன் மகளின் பராக்கிரமத்தைக் கண்டு அன்னை லலிதை பெருமிதம் கொண்டாள். பாலாவின் இந்த மாபெரும் வெற்றி தர்மத்தின் படைக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை அளித்தது. அதன் பிறகு நடந்த போரில் அன்னை லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுரனை வதம் செய்து மூவுலகிலும் மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டினாள். அந்த போரில் பாலா ஆற்றிய பங்கு தெய்வ கணங்களால் என்றென்றும் போற்றப்படுகிறது. ஆற்றலுக்கும் வீரத்திற்கும் வயது ஒரு தடையல்ல என்பதை அந்த தெய்வீக குழந்தை நிரூபித்து காட்டினாள். பாலா திரிபுர சுந்தரியை வழிபடுவது நேரடியாக ஆதி பராசக்தியை வழிபடுவதற்கு சமம். அவளை வழிபடுபவர்களுக்கு ஞானமும் கல்வியும் சித்திக்கும். குழந்தைகளின் பிணிகள் நீங்கும். மனதிலிருந்த பயம் அகன்று தைரியம் பிறக்கும். அவள் பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை, தமிழ் கடவுள் முருகனின் அன்பு தங்கை. ஞானமும் வீரமும் அன்பும் கலந்த தெய்வீக பேரொளி அவள். இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் மயிலோன் ஆன்மீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு தெய்வீக கதையுடன் உங்களை சந்திக்கிறோம்.